டேய் மச்சி, நீ மட்டும் இல்லனா என் கல்யாணமே நடந்துக்காதடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. விடு, இந்த உதவி எப்பவும் மறக்க மாட்டோம்டா. ஆமாண்டா, நிச்சயமா இதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும்டா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கொளுத்துடா பட்டாச. சாப்பிடறதுக்காவது டைமுக்கு வரக்கூடாதா? பதிலாம் தான் நினைச்சேன். ஊருக்கு போறேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு வரேன். உங்க ஐயா ஆட் பேஷன்னு தெரியும்ல, டைமுக்கு சாப்பிடணும். மணி 10 ஆச்சு, இன்னும் சாப்பிடல. எப்ப மாத்திரை போடணும் சொல்லு? லூசு, வாய் இருக்குன்னு எதையாவது உளறிட்டு இருக்காடி. இவன் சரியான நேரத்து சோறு திங்களா ஒண்ணு குறைஞ்ச போயிட மாட்டான். ஊருக்கு வந்து சண்டை எடுத்து வராம தான் சரி. வேடிக்கை பார்க்காம இட்லி வை. ஏண்டி இவனை நீ பெத்தையால் ஆஸ்பத்திரி இருந்து மாத்தி எடுத்து வந்துட்டியா? உன்ன மாதிரியும் இல்ல, என்ன மாதிரியும் இல்ல. உரைக்கிறான் பார். உன் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். பின்னா பின்ன ஒண்ணு ஊருக்கு அடங்கி இருக்கணும், இல்ல வீட்டுக்கு அடங்கி இருக்கணும். இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான். பாருடி, என் பேரை காப்பாத்தலான்னு பரவாயில்ல, இருக்கிற பேரை கெடுக்காம பாத்துக்க சொல்லு. என்ன வேடிக்கை பார்த்துக்கிற? சாம்பார் ஊத்துடி. சாம்பார்லாம் எப்படி சாப்பிடுறது? நல்லா பையனை வளர்த்து வச்சிருக்கப்பா. ஏங்க ஐயன் சொல்றதுல என்ன தப்பு? நீ நல்லா இருக்குன்னு தானே நாங்க நினைக்கிறோம். எனக்கு வர வேலையில, ஆத்தாளுக்கு வர வேலையில. நான் என்ன எல்கேஜி படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். அந்த மாசாணிய மாத்தா உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆண்டி, வளர்த்தும் போது நல்லா வளர்த்துறாதீங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற சாமி பூரா கூப்பிடுங்க. ஆனா அவன் திங்காம போறானே இல்ல, எடுத்துட்டு போய் ஊட்டி விடுப்பா. எங்க அண்ணன் நில்லுமா. பார், ஜிங்கு ஜிங்குன்னு போறது பாரு. விட்டா மெட்ராஸ் வரைக்கும் விட்டு விளையாட்டு இருக்கு.
கரெக்டா வந்து பிக்கப் பண்ணும். கண்டிப்பா. பை. பாய். அடிக்காதக்கா அடிக்காத. சிறகு முளைச்ச கிளி பறக்கதான் செய்யும். அது அப்படி பறக்காத இப்படி பறக்காத அது என்னக்கா செய்யும். ஏ மச்சி, என் தங்கச்சி பிறந்தது பொள்ளாச்சி. அவ எப்பவுமே கேக்குது ரேடியோ மிர்ச்சி. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ ஆ ஆ. இது நம்ம விஜய் டி ராஜேந்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற டயலாக்டா இது. அவருக்கு சிம்புன்னு ஒரு பையன் பிறந்து அவன் எங்க வீட்டு விளையாகி குத்து போடா போடின்னு எங்கேயோ போயிட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் புத்த புதிய திரைப்படம் காண தவறாதீங்க. இது கமர்ஷியல் பிரேக். அது மட்டுமல்ல, நமது கலை கல்லூரி கவி பேரரசு வைரமுத்துக்களையும் பேரறிஞர் அண்ணாக்களையும் ஆளு ராஜாக்களையும் ஆளு மேதாக்களையும் உருவாக்கும். ஒவ்வொரு பச்சை மரங்களும் ஒவ்வொரு படிக்கல்லும் ஒவ்வொரு இளைஞரின் கவிதையை பாடும். என்னடா ஆச்சு? ஆமா என்னங்க எனக்கு இப்ப வந்து எடுத்துட்டு போனால அது இப்படி ஆயிட்டா போதும் வாயை மூடு. மச்சான் போற நம்ம துபா போறோம். வாடா வாடா வாடா. வண்டி ஸ்டாண்ட் போட்டுறேன். ஹாய் 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 ஹாய். ஏண்டா மச்சி, இன்னைக்கு ஏதாவது புது வரவு பாத்தீங்களா? புதுசா ஒண்ணு வரல மச்சான், எல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்க பாரு, வீங்கி போன பூசணிக்க மாதிரி ஒண்ணு உருண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, சொல்றவன பாரு மாப்ள, புடலங்க மாதிரியே இருக்கான். ஏய் நில்லு. என்ன? வண்டி ஓட்ட தெரியுமா? எல்லா வண்டியும் ஓட்டுவேன். எந்த வண்டி ஓட்டணும்? ஏய், டூ வீலர் சொன்னமா? ரொம்ப தான் செலுத்துக்கற. டூ வீலர் ஓட்டுவியா, ஃபோர் வீலர் ஓட்டுவியா? பொம்மை கார் ஓட்டுவேன். டேய் மச்சி. ஏய் மச்சான், அங்க பாருடா, செம ஃபிகர் ஒன்னு வருது. எங்கடா? சூப்பர் ஃபிகர் மச்சான். நான் வேணா நூல் ஓடட்டுமா? நோ 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 நோ, only watching. இங்க இருந்துகிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. யா யா, you go you go. ஏய், நம்மளால பார்க்க மட்டும் தான்டா முடியும். தா தின் தா தா ஹி ஹிட் தா தின் தா 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 ஹி ஹிட் தா தா ஹி ஹிட் தா தின் தா 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 ஹி ஹிட் தா தின் தா தா ஹி ஹிட் தா தின் தா 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 ஹி. ஓ சாரி. இடிச்சதுக்காக சாரி சொல்றதா இல்ல தூக்கி விட்டதுக்காக தேங்க்ஸ் சொல்றதா எனக்கு புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும் போது உங்களை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை என்ன வந்து இடிச்சா அன்னைக்கு மட்டும் இல்ல, அந்த வருஷம் பூரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி அழகா அம்சமான ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்ல. என்ன பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறது? நான் உனக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு வந்தேன், ஆனா நீ டெஸ்ட் வைக்காமலே பாஸ் ஆயிட்ட. அதனால சோ இன்னையில இருந்து நோ நோ நோ, இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு எல்லாமே நீதான். அதனால this is my first gift. ஓகே? thank you. ஏய் செட் ஆயிடுச்சுடா. அவ யாரா? லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கா? ஹாய், இவங்க எல்லாம் நம்ம செட். யா அல்லக்கை ஆறுமுகம், யா யா. ஹாய். மாஞ்சா மணி, பிளேடு hello. இருடா வரேன், பங்கு குமார். மொத்தத்துல படிப்பை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. வெரி குட். வண்டி ரெடி, அண்ணியும் ரெடி. மாப்பிள அப்புறம் என்ன, வண்டி எடுத்து ஜாலியா ஒரு ட்ரிப் போ. உட்காரு 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 உட்காருங்க. ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காருங்க. ரெண்டு கால் போட்டு உட்காருங்க. அனுப்பிட்டு போங்க. ஜாலியா மச்சான், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாறா கொடுத்து வச்சோண்டா. ஏய் வாடா போய் கும்மி அடிக்கலாம். ஏய் உங்க வச்சு கூட்டி போடா. ஏய் ஆடி வந்துட்டானே. டேய் நான்டா. நீங்களா போற? அவன் கூட போனா நீயும் கோபால் பப்படி தான் வைக்கணும். ஏற்கனவே 5 வருஷமா அரியர். எங்க அப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தாண்டா. பொண்ணை பாக்குறேன், எங்க அப்பனுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு பொண்ணு. நீயே கட்டிக்கடா சாமி. நாளை உடனே ஒட்டியாச்சு. அப்படியே பொண்ணு தப்பிச்சு விடுறான். ஹாய்டா. ஏய் ஹாய் மச்சி. ஆயிடா மச்சான். ஹாய்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம், நாங்க எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? எங்க நம்ம குரூப்ல ஒரு ஆளை காணோம்? மச்சான், அப்பன் காசுல ஐடிசி அடிச்சு நாக்கு செத்து போச்சு. அதான் உன் காசுல வாங்கிட்டு வாடா சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆமா ஆமா, அடிக்கிறது ஓசி சிகரெட், இது தத்துவம் வேற. ஆமா வாங்கிட்டு அப்படியே குடிச்சு போட்டாரு பாரு. விடுங்கடா. 2 மாசம் லீவ் எப்படி போச்சு? அது ஏன்டா மச்சான் இப்ப ஞாபகப்படுத்துற? அதே அப்ப மூஞ்சி, எப்பயாச்சும் அன்பா பேசுற அம்மா, ஃப்ரெண்டா வச்சுக்கிற என் தங்கச்சி, அந்த என்ன சட்டுக்கு பேரு ஐஸ்வர்யா ராய். பொண்ணுன்னு ஒண்ணு பெத்ததுனால என்ன எதிரியா பாக்குற எதிரி வீட்டு அங்கிள், என்ன தவிர ஊருக்கு எல்லா பயலுக்கும் ஓராட்டுற என் வீட்டு சொல்லினாய். அதை என்ன இப்ப ஞாபகப்படுத்துற? என்னடா நெஞ்ச நக்கிட்டேன்.
எங்கடா வருது இதோ இவ்வளவு அழகா படுத்தான்னு தெரியலடா. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மறைக்க தானே, அதை விட்டு கோமத்துக்கு மாதிரி தொங்க விட்டு வரீங்க, மறைக்க விட்டு வரீங்க. பார்க்கணும்னு சொல்றீங்களா, பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி யூத்துக்கும் நல்லது. வா. உங்க பேர் என்ன? என் பேரு நந்தினி. காலேஜ்க்கு பாவடை தாவணியில வந்திருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, நியூ ஸ்டூடெண்டா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? மை நேம் இஸ் சத்யா. அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யா புரட்சியில ஈடுபட்ட செகுவாரன்ற தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு மறுமணம் செஞ்சு வச்சுட்டு தான் போனாரு. அப்துல் கலாம், வாஜ்பாய், கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம தான் அரசியல இருந்தாங்க. ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வரதே புது பொண்ணாடியே கட்டிக்கதான். அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? இதுக்கு நீ பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும். சீரட் இருக்கா? என்ன முறைகிற? இருக்கா இல்லையான்னு சொல்லு. இந்தாடா, உன்கிட்ட கேட்டனா? எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்களே கொடுத்துட்டு போங்க. ஹலோ, சிகரெட் கொடுத்தா தீப்பெட்டி யார் கொடுக்குறது? நான் தரேன், வா. அந்த பொண்ணு என்ன பங்கரையா? சிகரெட் தீப்பிட்டு ஆல் ஆஃப் யூ சைலன்ஸ் ப்ளீஸ். மச்சான், ஆரம்பிட கச்சேரிய. ஐயோ அம்மா பொண்ணு, அவ அங்கமெல்லாம் பண்ணு, அவ மேல ஒரு கண்ணு, நான் வாங்கி தரேன் சென்னு. ஜென்ன காரு, காரு மேல ஏறு, நாம ஊரை சுத்தி பாப்போம். எனக்கு வருது ஏப்போ அப்போ தின்னு புட்டா ஏப்போ வாங்கிட்டு வா பிராந்தி, நான் அடிச்சிருவேன் சாந்தி, அடிச்சிருவேன் சாந்தி. சாந்தி லுக்கு பாரு. நான் தேடி வந்த தேனு, நான் பாடி மண்டு, அவ ஆகி புட்டா நண்டு. ஆயிடா ஹாய்டா மச்சான். ஹாய். ஹாய். ஹாய்டா. நீ பாஸ் ஆவற ஹாய்டா. ஏய் நம்ம ஹீரோயின் வந்து ஜாலியா? உள்ள வந்து படுதாயி வந்துட்டாருடா டவாலி. Sit down. By the by, I am Professor 5000. புரியல? புரியல. கண் 1000. 15 வருஷமா ஸ்டூடெண்டா இருந்து சஃபர் பண்ணி ப்ரொமோஷன் ஆகி ப்ரொஃபஸரா வந்திருக்கேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது, எங்கிட்ட யாரும் வாழ ஆட்ட முடியாது. மீறி ஆட்டுனீங்க ஓட்ட வெட்டிடு. சார் வாழ நீ உட்காரு, நான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். நல்லா கவனி. லிசன். சார் என்ன மூஞ்சுற? போற பார்த்தா சார் எழுதானே, எழுத கைய பார்த்து எழுதுறீங்க. சொல்றேன், ஜட்டியில் இருந்தா தான், சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரு. நான் வச்சுக்கிட்டு அவசரம் பண்றேன். டேய், நான் குழந்தையா இருக்கும் பொழுது புட்டி பாலை குடிச்சே வளர்ந்தேன். ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிட் அடிச்சே படிச்சேன். அந்த வழக்கம் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுதுரா. ஆனா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னோட போகட்டும். இங்க யாராவது பிட் அடிக்கணும்னு நினைச்சீங்க, ஒரு கண்ணு இல்ல 1000 கண்ணிலையும் வேக்கண்ணைய ஊத்திக்கிட்டு வாட்ச் பண்ணுவேன். என் கண்ணில இருந்து யாரும் தப்பவே முடியாது. பயப்படாத, வெறும் காத்து மட்டும்தான் வரும். டேய், மலமலன்னு வேலையை பாருங்கடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா பாக்குறீங்க? ஐயா ஐயா, என்ன ஒரே கப் அடிக்குது? உன் மேல அடிக்கிற கப்ப சொல்லமா? திறந்து 2 மாசமாச்சு கேண்டீன். அந்த கப்ப சொன்ன நல்ல தொட. அம்மா பால், அம்மா பால். நில்றா. என்ன சொன்ன? அம்மா பால். இது என்ன தாய்ப்பால்? அது தாய்ப்பாலாடா இது? ஏண்டா, மாட்டுப்பால் பாதி, எரும்பால் பாதி, 10க்கு கார்ப்பரேஷன் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அம்மா பாலுங்கறியா? எவ்வளவு லொல்லுடா உனக்கு.
ஏங்க ஐயா பல்லால் கோச்சிக்கிறீங்க, அம்மா பல்லால் கோச்சிக்கிறீங்க, அப்புறம் எப்படிதான் நான் கூப்பிடுறது? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம். வாசப்படி மிதிக்கும் போது செண்பகமே செண்பகமேன்னு ஒரு மாட்டுக்கார பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை பாடிட்டு உள்ளவா நீ தான் வந்திருக்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன். என்ன என்றா எங்க ஊர் பாட்டுக்கார ராமராஜ லுக்குடு நீ. சரி அம்மா எங்க? இல்ல அம்மா இன்னைக்கு தான் பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ண மூடிட்டு போ. பாலை ஊத்துறோம்ல? பாலை ஊத்து. ஆனா பாத்திரத்தை பாத்துறாத போ. எனக்கு தெரியாது அது. நீ எத்தனை இடத்துல தெரியாம பாலை கறக்கிற மாதிரி பாத்திரத்தை பாத்துருப்ப. அதனாலதான்டா நான் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. கொள்ளை போகுது. சேட்டலைட் லண்டன் வரைக்கும் தெரியும் போல இருக்குதே. அதாவது 2 மாசமா கேண்டீன் லீவு, நீயும் வேற லீவ் போட்ட. இந்த 2 மாசமா நான் உன்னை பார்க்கல, நீ என்ன பார்க்கல. இந்த 2 மாச கேப்ல ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது நான் உன் கனவுல வந்தனா? ஆமாங்க. ஐயோ, மேல மேல போ. ஒரே ஒரு நாள். ஒரே ஒரு நாள் பகல்ல. பட்ட பகல்லையே வா. எத? கதவை. கதவையா? அப்புறம் தூங்கும் போது கனவுல நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. கனவுல வந்துட்டு அப்படியே போயிட்டான். எதையாவது தொட்டிருப்பேன், யோசிச்சு சொல்லு. எங்க இப்ப என் மேல கப்படிக்கலையா? சில நேரங்கள்ல இந்த மாதிரி கப்பு சூப்பரா இருக்கு. ஐயா அலங்கார நீயா? எதுக்கு வந்து கொடத்தால் அடிக்கிற? உன் பாடி வெயிட்டுக்கு சுண்டு வரலாம், சும்மா டச் பண்ண போதுமா? பாலக்காய்ச்சரியா இருக்கு முன்னாடி ஏண்டிய இந்த காய்ச்சி காய்ச்ச போற. அப்புறம் இந்த காய்கறி குப்மா வருவா, அவ வந்தோடனே நேரம் ரூம் கணிச்சுடு. என்ன இல்ல இந்த காயெல்லாம் சொத்தையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே பாத்துட்டாலும் போறேன். இங்க வாடி. போடி 2 அடி வாங்கிக்க. வாடினா என்னடி இது? ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜ், நல்லா இழுத்து முடிட்டு வேலை செய். சரிங்களா? போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. என்னடா நம்ம தலை தனியா இருக்கு? தனிமையில இனிமை காணுவோம் போல இருக்குது. ஏ மச்சான், என்னடா கையில என்ன வச்சிருக்க? தெரியல, ரோஜா பூடா. அது எங்களுக்கு தெரியுதுடா, அதையே நீ வச்சிருக்க? டேய், இன்னைக்கு இந்த பூ கொடுத்து நம்ம நந்தினி அசத்த போறோம் பாரு. மச்சான் குடு, நான் வேண்டாம்னு சொல்ல, ஆனா குடுக்கும் போது சொல்லிட்டு குடு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒருத்திக்கு ரோஸ் தரேன் ரோஸ் தரேன் 30 நாளா அவ பின்னாடி மார்கழி மாசம் பண்ணியில அலைஞ்சு கொடுத்த. 31வது நாள் அவ வர சொன்னான்னு போனேன். அவ என்ன சொன்னா? அவ உன்னை பூ வைக்கிறவன் நினைச்சு கையில 30 ரூபா கொடுத்தான். அந்த மாதிரி இந்த தடவை நடந்த போகுது. அதனால குடுக்கும் போதே தெல்ல தெளிவா அந்த 3 வார்த்தைய அழகா அற்புதமா சொல்லி கொடு. கரெக்டா மச்சான், இதுக்கு தாண்டா நம்ம அல்லக்கை ஆறுமுகம் வேணும்னு சொல்றது. அப்ப நானும் நீயும் தாண்டா வேணும். மச்சான் பூவை மட்டும் கொடு, மனசை கொடுத்தாத, அது மத்த ஃபிகர்களுக்கு வேணும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் பூக்காரன் இல்ல. அது தெரியும். மை நேம் இஸ் ராக்கி. எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிஓ ஆபீசர். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு செல்ல புள்ள. எனக்கு ஒண்ணுனா எங்க வீட்டுல எல்லாரும் பதறிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? என் நட்சத்திரம் ரோகிணி. என்ன சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான். ஆனா நான் சுத்துற ஒரே பொண்ணு நீங்க தான். பிகாஸ் நான் உங்களை நேசிக்கிறேன். சாரி. எதுக்கு சாரி? உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா ஒரு பையனை முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மோதிரம் கூட மாத்தியாச்சு. அவர்தான் இப்ப என்ன பிக்கப் பண்ண வருவாரு. மிஸ்டர், நீங்க என்ன சுத்துறதை விட்டுட்டு உங்களை சுத்துற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். தேங்க்யூ. டேய், பச்சைக்கு மச்சான் இருக்குன்னு பதமா சொல்லிட்டு போறாடா. இனிமேல் நீ அவளை ட்ரை பண்றது வேஸ்டா. தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே. ஐயோ அம்மா, அது நான் இல்ல. டேய், அப்படின்னு ஒரு ஹிந்தி படம்டா. அதுல ஹீரோயின அவங்க அப்பா ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்குவான். இத தாண்டா நான் செய்ய போறேன். அவன் ஹீரோ, நீ வில்லன் ஆச்சே. டேய், நான் ஹீரோ ஆகிறதும் வில்லன் ஆகிறதும் அவ கையில தாண்டா. ஹாய் ராக்கி. ஹாய் சாந்தி. ஏற மாட்ட நக்குற மாடு கருத்த மாதிரி இவ வந்துட்டா. எனக்கு பின்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஓகே. அவனுக்கு வண்டி இருக்கு, வசதி இருக்கு. அவன் எந்த வண்டியை வேணாலும் ஓட்டிட்டு போலாம். வா, நம்ம அவன் வண்டியை ஓட்டிட்டு போவோம். ஏய், அந்த வண்டி என்னைக்குடா பொண்ணு இல்லாம ஓடி இருக்குது? வா, நம்ம பொண்ணுடையே தள்ளிட்டு போலாம். வா. अरे क्या हुआ तुमको? हाँ
சும்மா அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு வரலாம்ல. अरे मेरा प्यार पार्ट केलू अच्छे ना पर सांग है क्या बात है सांग நல்லா தானே இருக்கு புடிக்கலையா ஓகே பாம்பேல எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உங்க அப்பா கிட்ட பேசி இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி இறங்கு வாமா நீ காலேஜ் எப்படி இருந்துச்சு? என்ன கேக்குறேன் பதில் சொல்லாம போயிட்டே இருக்க? உங்களை பொறுத்த வரைக்கும் செக் வந்துருச்சுல்ல? வாங்க மாப்ள உட்காருங்க. ஹலோ அங்கிள், என்ன சொல்லுது உங்க பொண்ணு? அவ சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பா மாப்ள. நம்ம பேசி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். காபி சாப்பிடுறீங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாய் பாலு அங்கிள். லட்சுமி டீ கொண்டாமா. என்ன யோசிக்கிறீங்க? விட்டு பிடிப்ப மாப்ள. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அவங்க அம்மாவை கொண்ட மாதிரி, அதாவது என் பொண்டாட்டியை கொண்ட மாதிரி இவளையும் கொண்டுட்டோம்னா வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச மாதிரி ஆயிடும் மாப்ள. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா பெத்த பொண்ணை இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்ள. அவளை படிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன மாப்ள டீ சாப்பிடுங்க. சுக்ரியா. இப்பதான் அங்கிள் எனக்கு நம்பிக்கையே வருது. கடமைப்பட்டிருக்கேன் மாப்ள, கடமைப்பட்டிருக்கேன். உங்க செக் எல்லாம் மிஸ் ஆகாம கரன்சியா பாஸ் ஆயிட்டு இருக்குல்ல, சாப்பிடுங்க மாப்ள. சும்மா பயப்படாம வா வா, வந்து உட்காரு. வா உட்காருடி. இங்க பாருடி, பொண்ணா பிறந்தா துணிச்சல் வேணும், புரியுதா? இந்தா கூல் ட்ரிங்க் சாப்பிடு. சாப்பிடுறீ. ஜஸ்ட் a minute. குடி. வாங்கிக்கோடி. ஏண்டி தேங்குற? வாங்கிக்கோ. சும்மா பயப்படாம வாங்கிக்கோடி. வாடி போலாம். சும்மா வாடி. என்னடி யோசிக்கிற? வா. யோசிக்காம வாடி. ராத்திரி புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. ஹாய் குட்டி. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் இன்னைக்கு லேட்டு? நான் லேட்டா வந்தது இருக்கட்டும். எக்ஸாம் தான் முடிஞ்சிடுச்சே, அப்புறம் என்ன இன்னத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு இங்க ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் நடக்குது. அதுல 1330 திருக்குறள் ஒப்பிக்கணும். அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். ஸ்கூல்ல செலக்ட் ஆகி, டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி, ஸ்டேட்ல செலக்ட் ஆகி, ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் அங்கிள். நீ தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சே. ஆல்ரெடி மெமரியில வச்சிருப்ப. உன்னால இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்புங்க அங்கிள். நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்ட தலைவர்கள்ல அன்னை தெரசாவும் ஒருத்தவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமாகுது அங்கிள். அது சரி, அவங்க கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? எதுவுமே தனக்குன்னு சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்குன்னு வாழ்ந்த மனித தெய்வம். அவங்க ஒரு தடவை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிதி திரட்ட போனாங்க. அங்க ஒருத்தன் ஈவு இறக்கம் இல்லாம மதர் தெரசா மேலேயே காரி துப்பிட்டான். அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன்.
குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நிதி உதவி பண்ணா நல்லா இருக்கும். என்ன அவங்க யாருமே இல்லாத அனாதைங்க. அப்பதான் அவ தப்ப உணர்ந்தான். பணம் கொடுத்து உதவி செஞ்சான். அவங்க காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு. வாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. இந்தாங்க. குட் நைட் குட்டி. குட் நைட் அங்கிள். வரேங்க. ஓகேம்மா. இந்தம்மா பாலை குடிச்சிட்டு வந்து படு. மம்மி மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரமா படிச்சுட்டு வந்து படு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதுக்காக புத்தகத்தை தலையில வச்சு படிக்கியா? என்னடா மாப்ள எல்லாம் சோகமா இருக்கீங்க போல இருக்கு. ஏடா கிண்டலா? ஏண்டா சும்மா இருக்க மாதிரி ஏத்தி போட்டு போடல. எல்லாரும் மழை பெஞ்சு வாச்ச மாதிரி இழுத்து போத்திட்டு போறாங்க பாரு. காலேஜ்ல படிக்கிறக்கா வரோம். வாட்ச் மேல வேலை விட்டு போயிட்டாடா. ஏதோ மாச சம்பளம் கம்மியா இருந்தாலும் மனசுக்கு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஆளை வெறுத்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு பண்ணி வைக்க போயிட்டாரு. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மளால முடியுமா? படிச்சுதான் தொலையோடு. அப்படியா? விடுடா மச்சான், எப்படியோடா யூனிவர்சிட்டியில முடியாத ஒரு நல்ல காரியம் உன்னால சுலபமா முடிஞ்சிருக்கா. ஆமா, இதுக்காக அப்படியே கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அவார்டு கொடுக்க போறாங்க. சும்மாறா மாப்ள 100% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 5% பேலன்ஸ் இருக்கு. இருக்கா? அக்கடே சூடு. டேய் அவளை கூப்பிடு. அக்கா மச்சான், இல்லடா நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஏ கருப்பு ஜாக்கெட் சொல்லட்டா? இங்கடா. அப்பா அப்படியே கருமாத்தூர் கராட்டக்கார மாதிரியே இருக்காரா? ஏன் கூப்பிட்டீங்க? என்ன ட்ரெஸ் இது? நியூ மாடல். சரி கொஞ்சம் திரும்பி நில்லு. ஓ இதுதான் கூப்பிட்டியா? நானு திரும்ப தெரியுதா? உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? பின்னாடி திரும்பி நிக்க சொல்லி. திரும்பி நிக்க சொல்லி தலை சீவனாங்கடி. அவ்வளவுதானா? நான் வேற என்னவோ நினைச்சேன். நினைப்படி நினைப்ப. பசங்க சொல்லி தப்புலடி. அறிவு இருக்கா அவனுக்கு? பொண்ணுனா இப்படி ட்ரெஸ் பண்றது, கதவு ஜன்னல் கண்ணாடின்னு. உன்னை இழுத்து போத்திட்டு வர சொல்ல. பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். வா போலாம். மச்சான், எப்ப பார்த்தாலும் ஏபிசிடிலேயே இருக்காரு. உன்னை நம்ப முடியாது. ஹாய் மச்சான். அடப்பாவி. ஹாய்டா. கேண்டீன் வரல? அதான பாத்தேன். சீலம் துப்பி உனக்கு தடுத்துட முடியுமா இந்தா குடிச்சு தொலை. இல்லன்னா மறுபடியும் காலேஜ்க்கு லீவ் விட்டுட போறாங்க. இவ்வளவுதானா? என்ன இருக்கா? 30 வாட்டர் இந்த மீனை நீ தின்னுட்டு போய் கழுவி வச்சிடறான். இதையும் கழுவிடா. மண்டலூர் ஜூல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து. அவன் கிடக்குறான்டா. வினோத் பிரசன்ட் சார். ராக்கி பிரசன்ட் சார். கொட்டாச்சி எஸ் சார். சுனில் எஸ் சார். சத்யா எஸ் சார். நந்தினி எஸ் சார். சாந்தி பிரசன்ட் சார். ரேவதி எஸ் சார். மே கமிங் சார். எஸ் கம் இன். வேண்டா, கிளாஸுக்கு 10:30 வரலாம், 10:45 வரலாம். இப்ப மணி 11 மணி ஆகுது. 11 மணிக்காக கிளாஸ்க்கு வருவோம். 11 மணி ஆயிடுச்சா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரி சொல்லிட்டு உள்ள போய் உட்கார். சாரி சார். மறுபடியும் வைக்கலாம் சாரி. சார் 11:15 ராயல் தியேட்டர்ல படம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இப்பயே போய் ஒரு தம்ம போட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு போனா சரியா இருக்கும். வரணுமா சார்? சார் நல்லா படிங்க சார். இந்த பையன் எப்படி உருப்பிடுவான்? அதானே. அத நீ சொல்லாத, உட்கார். டேய் வாடா மச்சான் போலாம். அம்மா நில்லுமா. நீ என்னமோ வந்த பார்த்த போயிட்டு இருக்கிற. யார தேடுற நீ? சார் இவ்வளவு பேருக்கு மத்தியில தொட்ட அசிங்கமா இருக்கும். விரல சொன்னேன் சார். விரலையா? நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல இந்த கை வரலாம் கால் வரலான்னு ஒரே கன்ஃபியூஷன். 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க.
தேங்க்ஸ். வேற நீட்னா தொட்ட போயிட்டே இருக்கிற. என் பாய் ஃப்ரெண்ட் ராஜா தியேட்டருக்கு வர சொன்னானா, ராதா தியேட்டருக்கு வர சொன்னானு ஒரே டவுட்டா இருந்துச்சு. அதான் 2 விரல்ல ஒண்ணு தொட சொன்னேன். நீங்க ராஜா தியேட்டர்னு தொட்டிருக்கீங்க. ஓகே சார், நான் ராஜா தியேட்டர்லயே போய் பாத்துக்கிறேன். இங்க வாமா. இந்த தருதல பையன் இப்பதான் வந்தான். ராஜா தியேட்டருக்கும் போகல, ராதா தியேட்டருக்கும் போகல, ராயல் தியேட்டருக்கு போயிருக்கலாம். அங்க போய் பாரு இருப்பான். நீங்க இவ்ளோ தெளிவா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது Thank you. சார். நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. நீங்க இவ்ளோ தெளிவா ஹெல்ப் பண்றீங்களே. நீங்க படிச்சது என்ன எம்ஏவா இல்ல டபுள் எம்ஏவா? படிச்சது என்னமோ எம்ஏ தாம்மா. ஆனா இங்க நடக்கிறத பார்க்கும்போது டபுள் எம்ஏ மாதிரி தான் தோணுது. ரொம்ப நன்றி சார். படிச்சுக்கோங்க. பாய். எப்படியா போகுது? ஆமா, நீ எங்க போற? அத ஃபாலோ பண்ணி போறேன். நான் ஆல்ரெடி புக்குடு. இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டேன். சாரி, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். ஐ எம் வெரி சாரிங்க. நேத்து நானு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புதான். எதா இருந்தாலும் 4 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணை போய் ஐ லவ் யூன்னு தப்புதான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க. ஓகே, ஒண்ணு பண்ணலாமே. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்னா படிக்கிற நாம ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? என்ன சொல்றீங்க? நடந்த தப்புக்காக மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என்ன நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி போயிடுங்க. இது 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 போதும் எனக்கு. இது போதும். ஓகே. ஏண்டி லூசா இருப்பானோ? மச்சான் சூப்பரா பேசி அவளை கவுத்துடா. அதுதான்டா ராக்கி. முதல்ல எல்எல்ஆர் வாங்குவேன், அப்புறம் 8 போடுவேன், அப்புறம் லைசென்ஸ் வாங்குவேன், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சும்மா சொல்லக்கூடாதுடா. அவ சைஸ் 36, 26, 36. அவ தலைக்கு சன்சில்க்கு, முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள், உடம்புக்கு இன்டர்நேஷனல் லக்ஸ்டா. சொல்லக்கூடாதுடா மச்சி. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊத்துக்குழி வெண்ணைய ஊத்தி சும்மா தள தள தளன்னு வளர்த்திருக்காங்க. சும்மா மின்னரா. அவளை இந்த கல்வனின் காதலி ஆக்கிட்டா. டேய், சாய வெளுத்து போச்சுன்னு ஷாக்கா இருக்கா? இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்ததுதான். காதலுக்குன்னு ஒரு புரிதம் இருக்கு, நட்புக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் அழிவுன்னு ஒரு விதி இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட. என்ன மச்சான் இந்த வருஷம் உரைச்சிட்டு போறா? வருஷல மச்சான் பத்த வச்சிட்டு போறா. அப்ப தண்ணிய ஊத்துட்டுமா தலைவா? தண்ணிய ஊத்தாதடா, வெண்ணைய ஊத்து. நெய்யா உருகிறத நான் பாத்துக்கிறேன். என்னடி இங்க வந்துட்டு இருக்க? ஃபீஸ் கட்டலன்னு பிரின்சிபால் திட்டாருன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? அதனால கிளாஸ்க்கு வராம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கியா? அவ்வளவுதானே. உன் ஃபீஸ நான் கட்டுறேன்டி. எதுக்கு பயப்படுற? இந்த உலகத்துல பயந்தா வாழவே முடியாதடி. எல்லாத்தையும் துணிஞ்சு போராடணும். இப்ப நம்ம நேரா ரூமுக்கு போறோம். 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். என்ன வா. என்னடி தயங்குற? வாடி. ஏன் தயங்குற? வா. ஹாய் அங்கிள். ஹாய் குட்டி. என்ன அங்கிள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை டெவலப் பண்றீங்களா? ஆமா, நீ மட்டும் நைட் 11 மணி வரைக்கும் படிச்சு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற. அதனால நானும் பாடி இம்ப்ரூவ் பண்றேன். எங்க அங்கிள் 9 மணிக்கு மேல படிக்க கூடாது, தூங்க போகணும், ஸ்ட்ரெயின் பண்ணாதன்னு டாடி கண்டிஷன் போடுறாரு அங்கிள். அப்படியே சொன்னாங்க? ஆமா அங்கிள். ஏன் அப்படி சொன்னாங்க? சரி, நான் டாடி கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அது சரி,
அங்கிளுக்கு இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? அதுதான் வழக்கமானதாச்சு. ஆ. சரி, இப்போ உங்களுக்கு இதயத்திலே ரொம்ப பிடிச்ச இதயம் எது அங்கிள்? இப்ப என்னோட இதயம், ஃபியூச்சர்ல நான் லவ் பண்ற பொண்ணோட இதயம். ஏன்? இல்ல அங்கிள், எல்லாத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த இதயம் தாயோட இதயம் தான் அங்கிள். உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலிக்கிட்ட காதலன் காதல் பரிசா என்ன வேணும்னு கேட்டான். அதற்கு அந்த காதலி உன் தாயோட இதயம் தான் வேணும்னு கேட்டா. இவனும் தன் தாயை கொன்று தாயோட இதயத்தை எடுத்துக்கொண்டு தன் காதலியிடம் கொடுக்க ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தான். விழுந்த மகனை பார்த்து தாய் இதயம் கேட்டதாம், பார்த்து மகனை பார்த்து, அடி ஏதாவது பட்டுச்சா? மெதுவாக வரக்கூடாதா? அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அங்கிள் தாயோட இதயம். ஏன் அங்கிள் அழுகுறீங்க? அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? நீ சொன்னது ஒரு தாயோட இதயமாச்சேம்மா. நம்ம என்ன பண்றது? மச்சான் வர்றா வர்றா வர்றா. ஐயோ பாவம். ஒண்ணு வளர்த்தவனாவது நல்லவனா இருக்கணும், இல்ல வாழ்க்கை கொடுக்க போறவனாவது நல்லவனா இருக்கணும். ரெண்டுமே இல்லாம தூண்டில்ல மாட்டின புழுவா துடிக்கிறது எனக்கு தெரியுது. அதனாலதான் நீ தண்ணியில் அழுவுற கண்ணீர் யாருக்குமே தெரியாம இருக்கு. எப்படி தெரியும்னு பாக்குறியா? இப்ப உன் பயோடேட்டா என் கையில. இப்ப உனக்கு தேவை உன் மனசுக்கு நிம்மதி. தூரத்து தண்ணி தாகத்தை தீக்காது கண்ணு. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பக்கத்துல வச்சு நான் பக்குவமா பாத்துக்கிறேன். Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான். டேய், அப்படியே அவ அடிச்சாலும் செருப்பு கிளியாது. செருப்பை விட உன் மூக்கு தான் கிளியும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவளை அடையாம விடவே மாட்டேன். நமக்கு தெரியாம அவன் ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல இருக்கு. அரே நந்தினி, ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டே பை டே உன்னுடைய ஹாப்பினஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Why? I don't know what. அது ஏன்னு எனக்கு புரியல. எப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடல. உனக்கு பிடிக்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு. என் டாடி மம்மி லேக் கணக்கில் செலவு பண்ணி எப்ப மேரேஜ் டார்ச்சர் பண்றாங்க. ஆனா உன் டாடி என்கிட்ட பைசா கிடைக்கிறதுலே குறியா இருக்கா. அரே खुदा का कसम, நீ படிச்ச பொண்ணு. உனக்கு என்ன பிடிக்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு. கம் ஆன். என்ன பண்றீங்க?
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தா காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தினாதான் அவன் ஆம்பளை. இதப்பா, அப்படி ஒரு ஆம்பளையோட வெளியே போறதான் ஒரு நல்ல பொண்ணு கழகு. நந்தினி, என்ன அங்கிள், காஞ்ச செடிக்கு தண்ணி ஊத்தாம பூத்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, காயிற செடிக்கு தண்ணி ஊத்தி பிரயோஜனம் இல்ல. அதான் காய்க்க போற மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன் மாப்பிள. நந்தினி ஏன் மாப்பிள கோமா போகுது? அது ஒரு பிக் ஸ்டோரி அங்கிள். 4 ரவுடி பசங்க வந்தானுங்க, காரை நிறுத்திட்டு ஒரேடியா கலாட்டா பண்ணானுங்க. நான் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த சமயத்துல ஒருத்தன் அங்கே வந்தான் அங்கிள். 4 பேர் கூட ஃபைட் பண்ணான். டமால் டிமில் நடிச்சாம ஹீரோ ஆயிட்டான் அங்கிள். இதுக்கு போய் உங்க பேட்டி என்ன தப்பா நினைச்சிச்சு. என்கிட்ட 4 துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு. ஆனா இங்க இல்ல, பாம்பேல இருக்கு. சரியாது விடுங்க. என் மம்மி டாடி நிக்கா பத்தி ரிசல்ட் கேட்டாங்க அங்கிள். மாப்பிள, நந்தினி இன்னும் படிக்க வேண்டியது பாக்கி இருக்கு மாப்பிள. கவலைப்படாதீங்க மாப்பிள, நந்தினி உங்களுக்கு தான். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அப்புறம் அப்பா செக் அனுப்புறேன்னாரு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா? டோன்ட் வரி அங்கிள், சீக்கிரம் டிடி வந்துரும். டிடி வந்துருமா? வாங்க மாப்பிள, ட்ரிங்க் சாப்பிடுவோம். ஏய், உனக்கு வேற வேலை இல்லையாடா? ஏய், ஏன் மச்சான் இந்த பொண்ணை போய் நீ அடிக்கிற? ஏய், இவ்வளவுதான்டா இவனால அடிக்க முடியும். பப்ளிக் ஃபிகர் அடிச்சா பல்லகெல்லாம் கட்ட மாட்டாங்க. ஏய், நிறுத்த. அந்த பாம்பேக்காரனை அடிச்சு விரட்டிட்டா அந்த கிளியும் அவங்க அப்பனும் ஏன் கால்ல விழுந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு அந்த வினோத் ஹீரோ ஆயிட்டான்டா. ஓகேடா ஓகேடா, இனி நடக்க போற குருஷேத்திரத்துல வில்ல யாரு ஹீரோ யாருன்னு நான் காட்டுறேன்டா. காலம் பூரா இப்படி உதற விட்டுட்டு தான் இருக்க, செயல ஒண்ணும் காணும். சாரி டார்லிங். கமான் டார்லிங். வேணாண்டா, எங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்றீங்க மச்சான். வேணாண்டா, வேணும்னா மேல போடா. ஏன்டா இப்படி வேணாண்டா, பரங்கி மலை மாதிரி மேல ரூமா இருக்கு, அங்க போய் கொஞ்சடா. ஓகேடா டேய். நம்மள வெறுப்பதற்கு இப்படி பண்றான்டா. இவன் இவளை தூக்கிட்டு போறத பாக்கும்போது என் வயிறெல்லாம் எரியுதுடா. ஏய், அதுக்குதான்டா தண்ணி வாங்கி கொடுத்துருக்கான். ஊட்டி ஆனாடா, அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கிறான். நான் மச்சத்திலேயே உடம்பு வச்சிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. எருமாட்டு கூட தான் உடம்பு ஃபுல்லா மச்சம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபிகர் செட் ஆகும். ஏய், ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஃபீல் பண்ணடா. ஒரு அரவிந்த் சாமியை பார்த்து என்ன கேள்வி கேட்டான். எங்கடி இவங்க கேண்டீனுக்கு வர சொல்லிட்டு யாரையுமே காணோம்? வருவாங்கடி. ஒட்கா வாங்கி அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு ஒரு மிளகாய் விட்டு ஆட்டா எப்படி இருக்கும்? மூத்திரம் குடிச்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க சார். சார், வீட்டுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் காபி கொடுக்க போறீங்களா? கண்டிப்பாவா. உனக்கு ஒரு கிளாஸ் பெனாய் வாங்கி வைக்கிறேன். மிஸ்டர் வினோத், நம்ம இன்டர் காலேஜ் பெயிண்டிங் காம்படிஷன்ல நீ வரைஞ்ச தஞ்சாவூர் கோபுரத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குது உனக்கு. குடிக்காம வாந்தி எடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகாவா இருந்துச்சு. கவனிடுறா சார். வேற யாருக்காவது பிரைஸ் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு, இன்னொரு ஆளுக்கும் கிடைச்சிருக்குது. அவங்க தான் வாழ்த்த போயிட்டு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you. பாட்டு அப்ப நேத்து கொடுத்தது அது பாட்டு இருந்துங்கடா டேய். அது எங்க நிக்குது? நந்தனே, சார், பெயிண்டிங் காம்படிஷன் கலந்துக்கிட்டியே, அது உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம காலேஜ்ல வினோத்துக்கும் கிடைச்சிருக்கு. எப்படி சார் முதல் பரிசு 2 பேருக்குமே கிடைக்கும்? அது வேற ஒண்ணு இல்லம்மா, நீங்க 2 பேரும் வரைஞ்ச தஞ்சை பெரிய கோயில் பெயிண்டிங் கலர், பேக்ரவுண்ட், டெப்த், அளவெல்லாம் சரியா இருந்ததால ஜட்ஜ் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரதுன்னு தெளிவி போய் 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. தேங்க்யூ சார். இந்த பெருமை உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த காலேஜுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். வினோதுக்கு என்னடி மனசு சேர்ந்தாதான் காதல். இங்க காதலும் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. வாங்கடி.
ப்ரொஃபசர் சொன்ன விஷயத்தை கவனிச்சியாடி? என்ன சொன்னாரு? ரெண்டு பேரோட மனநிலையும் ஒன்னா இருக்குன்னு சொன்னாருல்ல. சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனநிலை ஒன்னா இருக்கிறவங்க ஈஸியா மனச பரிமாறிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கலைங்கிறது அறிவுபூர்வமா வர விஷயம். ஆனா காதல் மனப்பூர்வமா வருது. அறிவு சில நேரம் ஒத்து வரும். மனசு திடமா இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. பயமா இல்லையா? இல்ல அது சொல்றதுக்கு சுதந்திரம் இல்லையா? உங்களுக்கு வேற வேலை இல்ல, பில்ல கொடுத்துட்டு வாங்கடி போலாம். வாங்க மணி, வாங்க வாங்க வாங்க. கொண்டாங்க. மொத்தம் எத்தனை பேரு? 5 பேரு. என்னம்மா 5 பேருங்கிறீங்க? ஒரு 300 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா வெறும் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்திருக்கீங்க. காஃபி தானே சாப்பிட்டோம். காபி தான் சாப்பிட்டீங்களா? இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கேண்டீன் நடத்துற மாதிரிதா. இதுல பில்லு போடுறது கம்ப்யூட்டர் வேற. கம்ப்யூட்டர் டம்மி பீஸ் எவனாவது பாத்திர போறேன். வெக்கமாலடா உனக்கு? வேலைக்காரி கையை பிடிச்சிருக்கிறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் பணத்துக்கு வேணா என் அப்பா அடிமையா இருக்கலாம். எல்லாரும் அப்படி இருப்பாங்களடா, முட்டாள். உழைச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அவ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரா. உடம்ப விட்டு சாப்பிடணும்னா அவ இந்த வேலைக்கு வர மாட்டா. நீ தான் அவ வீட்டுக்கு போகணும். நீ வாமா. என்னடா ஜாதி? காலைல எழுந்து சாமி கும்பிட்டா சாமி கும்பிடுற ஜாதி. ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தா வள்ளல் ஜாதி. ஒரு நாள் மரம் ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா அவன் மரம் ஏற ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ சவரம் பண்ணிருப்ப, அப்ப மருத்துவர் ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ துவைச்சிருப்ப, நீ துவைக்கிற ஜாதி. வெடிய காலைல எழுந்து நீ கழுவுற பாத்தியா, அப்ப நீ கழுவுற ஜாதி. உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இவ்வளவு ஜாதிகள் வச்சிருக்கீங்க. மேல இருக்கா பாரு, அவன் ஆண்டவன் மேல் ஜாதி, நாம கீழ் ஜாதி. இதுக்கு மேல பவர்ஃபுல்லான ஜாதி நம்ம மாணவர் ஜாதி. ஏண்டா போய் போய் ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கங்கதான் அரசியல் பத்திக்கு ஜாதி பேர்ல கட்சி வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அது ஏடா காலேஜுக்குள்ள கொண்டு வரீங்க? லா காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்லயும் கொண்டு வந்து அடிச்சுக்கிறீங்களே. திருந்துங்கடா, திருந்துங்க. ஐ லைக் இட் மச்சான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் நினைச்சானா இந்த இந்தியா சீக்கிரமே வளர்ச்சி நாடாயிடும். வரண்டா வாப்ல. இவனே திருந்திட்டான். இத பார்த்து நீங்களும் திருந்துங்கடா. யாரு இவனுங்களா? டேய் போங்கடா, போய் இதே சண்டே கிளாஸ் ரூம்லயும் போடுங்க. காலங்காத்துல மூட கெடுத்தானுங்க மச்சான். நீ ஒருத்தன் போடா அந்த காலேஜுக்கு. ஜஸ்ட் மிஸ்ரா. வினோத் மட்டும் வரலன்னு வச்சுக்க லாக் காலேஜ் மாதிரி ஆயிருக்கும். இந்த பசங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறத விட பேசாம 4-5 எருமைகளை வச்சு மேய்ச்சாலாவது பிரயோஜனம் உண்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு டவுட் சார். சந்தேகமா? ஆமா சார். என்ன யாரு கிளாஸ்ல ஒருவே கேட்க மாட்டேங்கிறான், வழியில போயிட்டு இருக்கிற இப்ப வந்து கேட்கறியே, என்ன சந்தேகம் கேளு. சார் எலிக்கு அப்புறம் ஏனியா, ஏனிக்கு அப்புறம் எலியா சார்? ஏன் சார் இவ்வளவு யோசனை பண்றீங்க? சாதாரண கேள்வி இல்லையா, அற்புதமான கேள்வி. ஆனா நான் படிச்சு 30 வருஷம் ஆகுது. அப்படியா? அதான் பின்னோக்கி போயிட்டே இருக்கிறேன். அங்க போய் பாக்குறேன். சரிங்க. எலிக்கு அப்புறம் ஏனியா, ஏனிக்கு அப்புறம் எலியா? சரி சரி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி சார். எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் சார் எலி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி சொல்றேன் சார். எங்க வீட்டுல ஏனிய போட்டு ஏறி மேல போய் பரண மேல பார்த்தாதான் எலி தெரியும். அதனாலதான் ஏனிக்கு அப்புறம் எலி. ஏனிக்கு அப்புறம் தான் எலியா? ஆமா, இந்த காலேஜ்ல என்ன கிளாஸ், என்ன செக்ஷன்ல படிக்கிற நீ? இல்ல சார், நான் வாசல்ல கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் வித்து தீர்ந்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உள்ள வந்து உங்கள்ட்ட பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தியா? சார் சார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன் சார். கொய்யாப்பழத்தை மறுபடியும் வாங்கி வித்துக்கிட்டு போடா. சார் சார் கேளுங்க சார். வாட்ச்மேன் சார், வாட்ச்மேன் கடையில மிச்சம் இருக்கிற 1-2 கொய்யாப்பழத்தையும் தின்னுட்டு இருக்காரு. அவன் கொய்யாப்பழம் தின்னுட்டு இருக்கானா? ஆமா சார். வேற மாதிரி தான். ஒரே ஒரு டவுட் சார். போங்கடா சார் போங்கடா. சார் 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 சார்
காதலிப்பீங்க, கட்டி பிடிப்பீங்க, கண்ட எடுத்து கூட்டிட்டு போவீங்க, கடைசியில கட்டி விட்டுருவீங்க. இதுக்கு பேர் தான் காதலடா? இதுக்கு பேர் தான் காதலா? சொல்ற சொட்ட தலையா? உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா மாணவ சமுதாயத்துக்கே கெட்ட பேர். என்ன ஆச்சுடி? ஏன் இவர் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு? வினோத் ஒண்ணு ரவுடித்தனம் பண்ணலடி. அத நிக்கிறனே அவன் அந்த பொண்ணு காதலிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கழட்டி விட பாத்திருக்கான். ஐயோ அப்புறம் என்ன? நியாயம் கேட்க போன அந்த பொண்ண அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். அந்த பொண்ணு நியாயம் கேட்டு வினோத் கிட்ட வந்தா அதான் அவன் இந்த புரட்டுறான். வினோத் பாக்குறதுக்கு பலாப்பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளு மாதிரி, ஆனா அவன் மனசு பலாப்பழத்துக்குள்ள இருக்கிற பலா சொல மாதிரி. காதல் புனிதமானதுடா. காதலிக்க கூடாது. காதலிச்சா கல்யாணம் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி காதலிக்காம இருக்கணும். புரிஞ்சுதா? உங்களால எங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. காதல்னா அதுல ஒரு உண்மை இருக்கணும். ஒளிவு மறைவு இருக்க கூடாது. கர்றா புக்க மண்டை பாரு மைதானம் மாதிரி குர்றாங்கட்ட. இங்க வராங்க. குடிமா. டேய் யாரா இருக்கா? டேய் அவன் வேலையை அவன் பார்க்க போயிட்டான். வா நம்ம வேலை நாம பாப்போம். போய் படிப்போம்டா. ஆமா அவங்க 2 பேரும் போய் என்ன பண்ண போறாங்க? செடிக்கு தண்ணி ஊத்த போறாங்க. பாருமா. காதலிச்சா கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லனா என்ன மாதிரி லவ் பண்ணாமலேயே இருந்தோம். புரிஞ்சுதா? என்னடா ஜாதி? காலைல எஞ்சி சாமி கும்பிட்டா சாமி கும்பிடுற ஜாதி. ஒரு நாள் ஏழைக்கு பணம் காசு கொடுத்தா வள்ளல் ஜாதி. ஒரு நாள் மலை ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா மறையற ஜாதி. மனநிலை ஒன்னா இருக்கிறவங்க ஈஸியா மனசை பரிமாறிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சொல்றதுக்கு சுதந்திரம் இல்லையா? அப்படி ஒரு ஆம்பளையோட வெளியே போறதுதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. என்னடா இந்த ஓட்டம் ஓடி வர்றான்? ஒருவேளை காசு ராத்திரி வந்து போறோம். வாங்கடா ஓடிடலாம். ஏய் குணத்து, என்ன சந்தோஷமா ஓடி வர? என்ன விஷயம்? நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்டா. சூப்பர்டா. பெஸ்ட் ஆஃப் லக் டா. காலேஜ் ஃபங்க்ஷன் போட்டில கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ? காலேஜ் வேற காப்பாத்துறல எங்க வேற நீ காப்பாத்துற. கண்டிப்பா காலேஜ் நல்ல பேரு. மச்சான் ஆல் தி பெஸ்ட் டா. எப்படியாச்சும் என் பேரை காப்பாத்திடுறா. எல்லாம் நல்லா கேட்டுக்கங்கடா. ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி ராக்கின்னு என் பேரை சொன்ன உடனே அடிக்கிறீங்கடா விசில். சும்மா காலேஜ் அல்லோல கல்லோல பண்ணுடா. நிறுத்துங்கடா. இங்க இல்லடா, அங்க அடிங்க. போச்சே போச்சே. மச்சான் வினோத் அவமானப்படுத்தினா, அப்புறம் நந்தினி அவமானப்படுத்தினா, இப்ப டோட்டலா சேர்ந்து காலேஜ் அவமானப்படுத்தினா. என்னடா சொல்ற? ரிகர்சல் பண்ணதெல்லாம் வேஸ்ட் மச்சான். இந்த காம்படிஷன் நம்ம பேரே இல்ல. என் பேர் இல்லையா? ஆமா, இந்த காலேஜ்ல வினோத் ஒருத்தன் தான் செலக்ட் ஆயிருக்கான். என்னடா சொல்ற? இல்ல எப்படி நீ அடிக்கதான் போற? அதான் சேஃப்டி ஆயிட்ட. ஏய் எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம காலேஜ்ல இருந்து ஒருத்தன் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நம்ம காலேஜுக்கு தான் பெருமை. ஏய் காலேஜுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய அவமானம்டா. விட மாட்டான் அவனை. நான் ஜெயிக்காம விட மாட்டேன்டா அவனை. ஐயோ கொதிக்கிறானே. ஏய் ஒண்ணு தெரியுமாடா உங்களுக்கு? விளையாட்டு உலகத்துல ஆடியன்ஸா இருந்திருக்கேன், சினிமா உலகத்துல ரசிகனா இருந்திருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில பக்தனா இருந்திருக்கேன், அரசியல் வாழ்க்கையில தொண்டனா இருந்திருக்கேன். அந்த வினோத்தோட நிஜ வாழ்க்கையில நான் தான்டா வில்லன். என்ன மாப்பிள கிளாஸ கவுத்துட்டீங்க? மாவா கிளாஸ கவுத்தா நிமித்தலாம், ஆனா மனசே கவுந்து போச்சுன்னா என்ன மாப்பிள ஒண்ணுமே புரியலையே.
अरे अंकल तुम्हारा बेटे हमको கடிப்பாங்கிற நம்பிக்கையே போச்சு. மாப்பிள நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரம்முக்கு கோலா, ஜின்னுக்கு லெமன், விஸ்கிக்கு சோடா. அதான் மாப்பிள ஒவ்வொருத்தருக்கும் லிங்க். யோசனையே வேண்டாம். நந்தினி உங்களுக்கு தான் பட்டா போட்டே நான் கொடுத்துட்டேன் மாப்பிள. அதுல பயிர் பண்ண வேண்டியது உங்க கடமை. अरे अंकल वो कितना राउंड है अंकल? மூணாவது ரவுண்ட். अच्छा என்ன அங்கிள் நீங்க 3 ரவுண்ட் சொல்றீங்க? குடி. உங்க லெவலுக்கு நீங்க 30 ரவுண்ட் அடி. அங்கிள் இப்போ கூட நீங்க ரொம்ப நார்மலா தான் இருக்கீங்க. எங்க போறீங்க மாப்பிள? அது அங்கிள் நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அத ஃபயர் பண்ணலான்னு போறேன். ஓகே அங்கிள், உங்களுக்கு குட் நைட். உங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட். கண்டுக்காம தண்ணி அடிங்க. என்ன வேணும்னா ஒரு புல் அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. அரே நந்தினி, மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் மேரேஜ் என்னம்மா காலேஜ் போறப்படியா? டிஃபன் சாப்பிட போற? அது ஒண்டிதான் இப்ப குறைச்சல். என்னாச்சுமா? நைட் உங்க பணக்கார மாப்பிள்ள என்ன பண்ண தெரியுமா? கோடு போட்டது நான் தானம்மா. அப்பதான் நடந்துக்கங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அதை தாண்டி போறதும் தாண்டாம போறதும் உன் கையில தான் இருக்கு. பெத்த பொண்ணு கிட்ட பேசுறத நினைச்சு பேசுங்கப்பா. ஏய், யாருகிட்ட பேசுற? யாருக்காக சம்பாதிக்கிற? எல்லாம் உனக்காக. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய பணக்கார மாப்பிள்ளை நான் கூட்டிட்டு வரேன். உயிரோட வாழ்ற வரைக்கும் நிம்மதி வேணும்ப்பா. பணம்டி, பணம். என்ன மீறி நடக்கணும்னு நினைச்சேன், மாவளை கொன்னு போட்டு வந்தாக்கிறத. போடி அங்கிள். மாப்பிள்ள குத்தா என்ன சொல்லுது? நந்தினி போயிட்டாள மாப்பிள்ள. உங்களை உள்ள வர சொல்லுது. போனவோ திரும்பி வந்துட போறா. கரெக்டா பார்த்து சொல்லுங்க. கிழிஞ்சது போங்க மாப்பிள்ள. உங்களுக்குமா? உங்களுக்கு கிழிஞ்சிருச்சா? எனக்கும் இதுல இருந்து அது வரைக்கும் கிழிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அந்த செக்க மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ, என்னாச்சு மாப்பிள்ள? பெயின். ஒரு பெக்கு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் மாப்பிள்ள. ஓகே சுப்ரியா. 1 2 3 13 14 15 16 17 22 23 24 25 31 32 33 34 35 36 37 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
குடி. அம்மா, வாப்பா டேவிட். வினோத் வாங்கடா. வாடா. வினோத் எப்படா இருக்க? பரவாயில்லடா. என்னப்பா பெட்டி பேக்கெல்லாம் எடுத்து கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் ஊருக்கு போறோம்ப்பா. என்ன அதுக்குள்ளயா? இல்லப்பா, இந்த மாதிரி நேரத்துல நாங்க 2 பேரும் இங்க இருந்தா நல்லதுதான். ஆமா. ஆனா அவசரமா வர வேண்டியதுனால எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம்ப்பா. உங்களை மாதிரி சிநேகன் இருக்கிறதுனால எங்களுக்கு என்னப்பா கவலை, நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களே. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லப்பா, ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் அம்மா வளர்க்கிற முறையில தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் என் மகனை நல்லவனா வளர்க்கத்தான் ஆசைப்பட்டோம். எந்த தகப்பனும் தன் மகனை கெட்டவனா வளர்க்க ஆசைப்படவே மாட்டாங்க. ஊருக்குள்ள சண்டை சச்சரவும் தெரிஞ்சிட்டு இருந்தான். எங்கேயும் உருப்படாம போயிருவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். இப்ப நிம்மதியா இருக்கும்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரியவங்கிட்ட பழகுற விதமும் அவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் துடிக்கிறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இவனை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நல்லவனா மாத்திர மிகப்பெரிய சக்தி நட்புக்கு இருக்குங்கிறது இப்பராயா புரிஞ்சுக்கிட்டேன். இது போதும்பா, நாங்க சந்தோஷமா கிளம்புறோம். நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுங்களா? வேண்டாம் சாமி, உன்னை போலீஸ்காரன் முடிச்சுக்குவான். உடம்பு பத்திரமா பாத்துக்கணும் தம்பி. கொஞ்சம் பாத்துக்குமா என் புள்ளைய நல்லா. வா வா, எல்லாம் பாத்துக்கோ வா. ஏண்டா உங்க அப்பா நல்லவருங்கிறாரா இல்ல கெட்டவருங்கிறாரா? ஏண்டா மாப்பிள்ள, அப்பா உண்மையை தானே சொல்றாரு? உண்மையை தானே சொல்றா. கருமா, இந்த காபி எப்படி பசங்க எல்லாம் குடிக்கிறானுங்க? காப்பியா அது? ஐயே, அதான் கேண்டீன்ல கலெக்ஷனே சரியில்லை. வா இருக்கானே. என்ன என்னங்க பால் கணக்கு? பால் கணக்கு என்ன இத்தினோட்டு இருக்கு? அது அப்படிதான், கூட்டினா கணக்கு சரியா வரும். எவ்வளவு? 25 நாள் பால், ஆ. 850 ரூபாய் 70 காசு. அட, இந்த பாலா போன கணக்கத்தை எடுத்துட்டு வந்தியா? குடுத்துட்டா போகுது. ஆமா, மழை காலமே கிடையாது, நீ எது கொடையும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஆ, விரிச்சா மடக்க முடியல, ஆ. மடக்கினா விரிக்க முடியல. கொடைய கொண்டா எங்க? ஆச்சரியமான கொடையா இருக்குதே. என்னவோ அன்னைக்கு கலைங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது, காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. என்ன அவ்வளவு சீக்கிரம் காதல விழவைக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா என் மனசு சொல்லுச்சு, அழகான அறிவான காதல கிடைச்சிருக்கான், விட்டுறாதுன்னு சொல்லுச்சு. நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் கழிச்சுதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். நோ ப்ராப்ளம், இப்பவே சொல்லிட்டேன். ஆனா இனியும் லேட் பண்ணாத. கேரி ஆன். போ போடி. பணத்தையே வாழ்க்கையா நினைக்கிற அப்பா, அந்த அப்பனுக்கு தீனி போட்டுட்டு பேருக்கு மட்டுமே ஆம்பளையா இருக்கிற மாப்பிள்ள, சூழ்நிலை புரிஞ்சுக்காம காதல்ங்கிற பேர்ல காமத்துக்கு மட்டும் அலையிற ஒருத்தர். இந்த 3 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் தான் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நண்பனா இல்ல காதலனா ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் யோசிச்சு சொல்றேன், அதை சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன். அண்ணன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவாரு. இப்ப கிளம்பு, காத்து வரட்டும். இங்க முறைக்காத, இதெல்லாம் அங்க போ போ சொல்றாங்கல்ல. ஏண்டா அப்படி சொன்ன? மச்சான், பொண்ணுங்க வேணும்னா வேண்டாம் பாளுங்க, வேண்டாம்னா வேணும் பாளுங்க. ஏன்னா இது அவங்க பிறவி குணம். இப்ப அவன் கிடைப்பானா மாட்டான்னு ஏங்கும் போது கிடைச்சாதான் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இத நான் சொல்லல, எவன்டா சொன்னது? சுகுமார்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. போறேன் போறேன், இன்னும் உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜ்ல காப்பாற்ற வேண்டியிருக்கு. டேய், யாராவது போறதுக்குள்ள இந்த வர்றா. எல்லா பிரச்சனையும் கொட்டி தீர்த்துட்ட போல இருக்கு கோர தீர்ப்பு மன்றத்துல. இங்க வாசல்லையே ஒருத்தன் உனக்காக காத்துட்டு இருக்கான். அவனை வான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வலிக்குது. வருவானா மாட்டானான்னு தெரியாத ஒருத்தனுக்காக வாசக்கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்க. உன் சூழ்நிலையை தெரிஞ்சு தாண்டி நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். காமம் மட்டுமே குறியா இருந்தா உங்க அப்பா கிட்ட காசை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன். உன்னை கதற கதற கற்பழிச்சிட்டு போயிருப்பேன். நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்கடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மிதிய பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும். என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிற? நான் சொல்றேன்டா பதில. வினோத் வேண்டாம்,
அப்ப எனக்கு வேணும்டா. நம்ம காலேஜ் கலக்குது. ஐயோ உங்க அப்பா கிட்ட மோப்போரடின்னு சொல்லிட்டு என்னத்தான் ஒரு அடையாளத்துக்காக மஞ்சள் சட்டை போட்டு சொன்ன. நீங்க மஞ்சள் சட்டை போட்டு நீ மஞ்சள் சட்டை தானே போட்டு வர சொன்ன? மாத்திரம் பிடிச்சவன எனக்கு அவ தானே சொன்னா. மஞ்சள் காட்டு மைனா என்ன கஞ்சி கஞ்சி சரி, இந்த வாத்தி இருக்கானே வாத்தி எப்ப பார்த்தாலே நய 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 நயன்னு இருப்பான். ஆனா உன்னை பார்த்தா விட்டு பவ்யமா இருக்கானே. ஏன்? அது ஒண்ணு இல்ல மச்சி, நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வீட்டுக்கா? ஏய், எங்க அக்கா வீட்டுக்குடா. அக்கா வீடா? நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா, அவர் வந்தா அப்போ நான் போயிருந்தேன்டா. அப்ப அவர் என்ன வீட்டுக்கு வா காபி சாப்பிட்டு போலான்னு சொன்னாரு. வீட்டுக்கு வா காபி சாப்பிடலாம். டேய், காபி சாப்பிடலான்னாரு. ஆனா காபி சாப்பிடல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க ஐயாச்சி இல்ல, மதுரை மீனாட்சி அம்மாச்சின்னு. மீனாட்சியா? புரியலையே. சிதம்பரத்துல யாராச்சி? ஐயாச்சி. மதுரையில யாராச்சி? அம்மாச்சி. அந்த ஆட்சி தாண்டா அங்க நடக்குது. அந்த அம்மாவை அவர் பாத்துட்டாருன்னா, ஐயா கைய இங்க வைக்கிறாரு, இங்க வைக்கிறாரு, எங்கெங்கயோ வைக்கிறாரு. அவரு வைக்கிறத நான் பாத்துட்டேனா, அதனால என்ன பாத்துட்டாருன்னா பவ்யமா நடந்துக்கிறாரு. ஐயா வைக்கும்போது நான் பார்த்ததுனால யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கியாடா? சொல்லிட்டலாம், நாங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அதனால நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பாரு. இனிமேல் நான் பரிச்சை எழுதுல பரிச்சை எழுதுறப்ப காப்பி அந்த ஆளு முன்னால காப்பி 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 கண்ணு எழுதுறேன் பாரு. இந்த காப்பி விடு, அங்க ஜெராக்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்கா. ஏய், என்னடா 3 பேர்த்தையும் மத சட்டை போட்டு சொல்லி போட்டா அவன் இன்னொரு ஒரு ஆட்டை போட்டு போறான். சீத்து, ஐயோ சீத்துமா. என்ன இது? கருப்பு கருப்பு கருப்புக்காக கவிதா வெயிட்டிங்கடா. என்ன இது? சிவப்பு சிகப்புக்காக சீத்தா வெயிட்டிங்கடா. மாதிரி இருந்துட்டு எவ்வளவு வேலை பண்றான் பத்தியா? ஏய், பாக்கத்தாடா அட்டை மாதிரி இருப்பேன். நான் போடுவேன் பல சட்டைய, நான் கரெக்ட் பண்ணுவேன் பல கட்டைய. சீத்து, சீத்தம்மா, சீத்து கண்ணு, சீத்தா. இல்லைங்க சார். ஓகே சார், போலாம் சார். எங்க போறது? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடா? ஏன்டா என் ஊரு நம்ம ஊர் ஆயிடுச்சா? உங்க ஊருதான், விடுங்க சார். என்ன விஷயம்? ஆண்டியில ஒரு கப் காபி சாப்பிடுங்க சார். ஒரு கப் காப்பியா? ஏன்டா என் வீடு காப்பி கிளம்ப ஆயிடுச்சா? இறங்கடா தேவாங்க, இறங்க. டீ கடையில டீ குடிக்கிற தேவாங்க எல்லாம் ஆண்டி கையில காப்பி குடிக்கணுமா? சார் சார் 1 மினிட். உனக்கு என்ன வேணும்? லிஃப்ட் சார். காலேஜ் பஸ் வரேன், அது ஏறிப்போ. வீட்டுக்கு போகணும் சார். யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு. என்ன விஷயம்? ஆண்டி பார்க்கணும் சார். எதுக்கு ஆண்டியை பாக்குறேன்? ஆண்டி கையால ஒரு கப் காஃபி குடிக்கணும். ஏண்டா ஆண்டி என்ன மில்க் பூத்தா வச்சிருக்கீங்க, ஆளுக்கு ஆள் காப்பி கேக்குறீங்க? முதல்ல வீட்டுக்கு மில்க் சப்பை நிறுத்துறேன். சார் நில்லுங்க சார். என்னது? ஐயப்பன் சார். எதுக்கு? உங்க வீட்டுல இருக்கிற ஆண்டிக்கு கொடுக்கறதுக்கு தான் சார். ஆண்டிக்கு எதுக்கு? வந்தா காபி சாப்பிடலாம் தான் சார். முதல்ல அவன் கேட்டான், இவன் கேட்டான், இப்ப இவன் கேட்கலாம். ஒருவேளை ஃபேமிலி மேட்டர் லீக் ஆயிருக்குமோ? இப்பதான் தெரியுது போன மாசம் ஏன் பால் பில் எகிரிச்சுன்னு. ஓட்டாண்டி ஆக்கலாம் சார். அங்கிள் சுனில் பேசுறேன். ஆர்டிஓ ஆபீஸ்ல உங்க காடியை பிடிச்சிட்டாங்க. நான் பேசுற ஹிந்தி அவனுக்கு புரியல, அவன் பேசுற தமிழ் எனக்கு புரியல. என்ன பண்றது? டேய், நீ தமிழ் கத்துக்கிட்டா எனக்கு என்ன, அவன் ஹிந்தி கத்துக்கிட்டா எனக்கு என்னடா? என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நீங்க வரியா இல்லையா? அரே அங்கிள், இதுவே மும்பையா இருந்தா ஐஸ்வர்யா ராய் அசின் ரேமா சென்னை வச்சு அந்த காடியை நான் வெளியே எடுத்துருவேன். ஆனா இப்ப நான் இங்க என்ன பண்றது? அது எனக்கு ராசியான காரு. கண்டிப்பா அந்த கார் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வர இல்ல? அரே அங்கிள், இந்த கார் போனா போதும், உங்களுக்கு நான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றேன்.
அந்த கார் இல்லைன்னா நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத அரே பகவான் மும்பைல இருந்து சென்னைக்கு தனியா வந்து இப்ப சென்னையில இருந்து மும்பைக்கு தனியா போறேன் மா பாப் கேட்டா என்ன சொல்றது ஒன்னும் புரியல அரே பகவான் கார் கிடைச்சிருச்சு ஹலோ சார். Hello. ஐம் ராக்கி. உங்க பேரு ஜெயராம் தானே? எஸ் என்ன ஷாக்கா இருக்கா? இந்தாங்க உங்களோட கார் சாவி. வீணா போன உங்களோட மாப்பிள காரை எங்கேயோ கொண்டு போய் இடிச்சிட்டான். அங்க போய் கச்சிதமா இருந்து காரியத்தை முடிச்சிட்டு காரோட வந்துட்டேன். என்ன எப்படின்னு பாக்குறீங்களா? உட்காந்து பேசலாம். எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிஓ ஆபீசர். எனக்கு ஒண்ணுனா எங்க அப்பா அப்படியே ஆடி போயிடுவாரு. உங்க மாப்பிள மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் காரை மட்டும்தான் இடிச்சான். ஆனா உங்க பொண்ணு அவ வாழ்க்கையவே ஆக்சிடென்ட் பண்ணிடுவா போல. உட்காரு. நீங்க உட்காருங்க சார். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட வளம் வர்ற ஒரே வாரிசான என்ன விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்னோட பயோடேட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அவனை விட இவன் பெரிய ஆளா இருப்பான். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நந்தினிக்காக என் இதயமும் உங்களுக்காக என் வாசலும் காத்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா வரணும். நல்லா கவனிப்பா. சொல்றா வா. நந்தினி நில்லு. வீடு தேடி வந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு தானே? ஒரு மரியாதை வேண்டாம்? அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பா இருக்கிற வசதிக்கும் கௌரவத்துக்கும் ஏன் இப்படிலாம் பண்ற? 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினாலும் அத வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். அப்பதான் செருப்புக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. லக்ஷ்மி, வீட்டை நல்லா ஃபெனாயில் போட்டு கழுவு. கண்டு கண்டு கழுதெல்லாம் வந்துட்டு போகுது. ஓடி போ. அவனே ஒரு நாளைக்கு அவன் ரூம் காணி வைக்கிறேன். ஹலோ சார். வாங்க சார் வாங்க. உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் உள்ள இருக்கு. தமிழ்நாடு வெளியில வெயிட்டிங். கலர் கலரா வச்சிருக்கல சார். பொண்ணுங்களும் கலர் கலரா வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்ட்டி ஜெகஜோதியா இருக்க போகுது. போடுங்கடா பாட்ட. பட் புள்ளத்தனோட மச்சான். அடே அடே, புளி பதித்தாலும் புள்ளை தின்னாதே. புள்ள தின்னாலும் உனங்கடா ஃபீலிங்? அத ஏன்டா கேக்குற மாப்ள? எனக்கு ஃபேமிலி பிரச்சனை. யார்ட்டடா சொல்றது? அடே இதெல்லாம் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் மச்சான். சிம்பிளாவா? எப்படி? அடே மச்சான், கணவருக்கு ஏதாவது பிரச்சனைனா மனைவி சீரியல பாருங்க. மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைனா காதலியை பாருங்க. காதலிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ தங்கச்சியை பாருங்க. அப்படி சரியா இல்லனா உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. பாவி, ஒரே பைக்ல 3 ஃபிகர்டா. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஒரு பைக்ல 3 ஃபிகரோட எவனையும் பார்த்ததே இல்லடா. டேய், இது என்னடா ஃபிகர்? எங்க மாமாவை சுத்தி எப்பவுமே ஃபிகர். அதுதான்டா அவரோட பவர். நான் நம்ப மாட்டேடி நகரு. டேய், அவர் லேடிஸ் பஸ்ல கண்டக்டர். அதனால தான் கொடுத்தாங்க கான்ட்ராக்ட். ஏய் டண்டனக்கா. ஏய் கைப்பட்டா தசி. இங்க வாடி. எல்லாம் அவங்க மாமா பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ உன் பாட்டுக்கு பின்னால போயிட்டு இருக்க. உன் மாமா பத்தி சொல்லவே இல்லையே. ஆல்ரெடி அவனே மாமா தானே? அப்படியா? இல்ல மாப்ள, காலேஜ்ல நம்ம எல்லாரும் மாமா மச்சான் தானே கூப்பிடுறோம். அந்த மாமாவா? என்னோட லெவலும் வேற, என் மாமாவோட ரேஞ்சும் வேறடா. அப்படி என்ன பண்றா உங்க மாமா? என் மாமா ஏரோப்ளேனுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய ஃளைட்டுக்கு ஒண்டியா எப்பற பெயிண்ட் அடிக்கிறான்? வெரி சிம்பிள் டா மச்சான். ஏரோப்ளேன் மேலே பறக்கும் போது மாத்துண்டா தெரியும். அப்ப அடிப்பாரு பாரு. அட பாவி, கேக்குறவன் கேளவே இருந்தா கேர் விஜய் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ்ல பாடுன்னு சொல்லுவான் போல இருக்கடா. அடிக்கடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க. என்ன பாக்கணும் சட்டை கிட்ட சொன்னியாமே? அவ என்ன தவிர காலேஜ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். நோட்டீஸ் போர்ட்லயும் ஒட்டி வச்சுட்டு போயிட்டான். ஆமா, நீ என்ன கட்டடிச்சிட்டீங்க உட்கார்ந்திருக்க? நீ கட்டடிச்சது இல்லாம என்னையும் கட்டடிக்க வச்சுட்ட. ஓ, இதான் லவ்வா? இல்ல, நிறைய பேசணும். சரி. காலேஜ்ல வச்சு பேச முடியாதுன்னு தான் உங்க இங்க வர சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆன காரை சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அந்த ராக்கி. பணத்துக்காக வாயை பொழக்கிற எங்க அப்பா கட்சி மாறிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன, உங்க அப்பா கைகள் எடுத்துட்டா?
இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது. சரி இப்ப வேற என்ன பண்ண சொல்ற? யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது. உன் கழுத்துல தாளிக்கிட்டு எங்க அப்பா அம்மா கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. அவங்க படிக்கலாமா? நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் படிப்பை இடையில நிப்பாட்டினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கையோட கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி நிப்பாட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. என்ன பிரச்சனையானா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, எது வந்தாலும் பாத்துக்கிறேன். வா, நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். வர வர பசங்க கேண்டீனுக்கு அதிகமா வர்றதே இல்ல. டேய் பாரு, அந்த 3 பொண்ணு வந்து 3 மணி நேரம் கிளப்பி விடு. என்ன வியாபாரம் பண்ற இடமா இல்ல அரட்டை அடிக்கிற இடமா? 2 வடை 1 டீ. 2 வடை 1 டீ. 2 வடை 1 டீக்கு 500 ரூபாய் கொடுக்குறியா? சில்லறை இல்லையா? வேற இல்ல. வேற இல்லையா? அது சரி, இப்பெல்லாம் வர வர கள்ள நோட்டு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வேற கடையில் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சார் அது ரொம்ப சிம்பிள் சார். எப்படி? அது 2ஆ மடிங்க. இத 500 ரூபாய் நோட்டை மடிச்சிட்டேன். அது அப்படி 4ஆ மடிங்க. 4. அப்புறம் இப்ப 8ஆ மடிங்க. இத மடிச்சிட்டேன். 16ஆ மடிங்க. 16. இதுக்கு மேல மடிக்க முடியாது, பீடி மாதிரி ஆகி போச்சு. சரி, இப்ப இத இங்க வச்சு நல்லா குத்துங்க பாக்கலாம். இங்க வச்சா குத்தணுமா? ஆமா. குத்துறேன் பாரு. குத்தி சார். இது பார்த்தா சார் நான் குத்துறேன் பாருங்க. டேய் டேபிள் உடைஞ்சிட்டு போகுதுடா. இத அப்படியே பிரிங்க சார். இத பிரிக்கிறதா? எதுக்கு பிரிக்க சொல்ற? இத பிரிச்சிட்டேன். காந்தி தாத்தா இருக்காரா? இதா இருக்கிறாரா? அவர் போட்டிருக்கிற கண்ணாடி நல்லா இருக்கா இல்ல உடைஞ்சிருக்கா? ஐயோ நல்லா இருக்கு, உடையவே இல்ல. நல்ல நோட்டு சார். காந்தி போட்ட கண்ணாடி உடையலன்னா நல்ல நோட்டா? கள்ள நோட்டு இப்படிதான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா. சூப்பர் அப். நீ எந்த காலேஜ்ல படிக்கிற? இதே காலேஜ் இங்க தானா? உன் பேரு சத்யா. டேய் இனிமே சத்யா கேண்டீனுக்கு வந்து டிபன் ஃப்ரீயா கொடுங்கடா. நீங்க போங்க சத்யா. வரேன் சார். ஏர்போர்ட் போலாமா? இல்ல அங்கிள், வினோத் அங்கிள் வந்துருவாங்க. ஒரு டைம் நிமிஷம். ஆச்சு. இல்ல அங்கிள், இப்ப வந்துருவாங்க. ப்ளீஸ் அங்கிள். அதோ வந்துட்டாங்க அங்கிள். ஹாய் அங்கிள். சாரி குட்டி, லேட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். Thank you அங்கிள். ஹாப்பி ஜர்னி. வா, வண்டியில ஏறு. இந்த வயசுலயே நீ ஜனாதிபதி கையால அவார்டு வாங்குறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கிள், நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரலையா? நாங்க காலேஜ் டூர் போறோமா, நீ மட்டும் போயிட்டு வா. டிப்ஸ் வேணுமா அங்கிள்? இப்பவே ஃளைட் டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு வா. Bye, uncle. ஓகே, டேக் கேர் குட்டி. ஜாக்கிரதை. போனோடனே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணு, சரி, மறந்துடாத. பை. பை. பேரண்ட்ஸோட பெருசா நினைக்கிறேன்னு சொன்னியம்மா. யார் அவரு? இன்னைக்கு நான் அவார்ட் வாங்குறதுக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த அங்கிள் தான். இஸ் மை வெல் விஷர். ஓ அப்படியாம்மா? என்ன கலெக்ஷன்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. என்ன சாப்பிட்ட? ஒண்ணுமே சாப்பிடல. ஒண்ணுமே சாப்பிடாம எதுக்கு 20 ரூபாய் கொடுக்குற? வெளியே ஃபிகர் தொல்லை தாங்க முடியல, அதனால உள்ள வந்து உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு வர ஃபிகர் தொல்லை தாங்க முடியாம வாடகை காசா? டேய் இனிமே எவனாவது ஃபிகர் தொல்லைன்னு நேரா இங்க வந்துருங்கடா. இவன் என்ன ஃபிகர் விடவே மாட்டேங்கிறான்? 1 மணி நேரமா உறிஞ்சுக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. லவ் 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 லவ். என்ன பெரிய லவ்? 1 மணி நேரமா நாங்க இருந்து பாத்துட்டு இருக்க. ஒரு அரை பாட்டில வச்சுக்கிட்டு. ஆமா, நீங்க உறிஞ்சிட்டு இருக்கீங்களா ஊதிட்டு இருக்கீங்களா? டேய் நீங்க உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஜொல்லு வந்திருக்கு போல இருக்குடா. என்னையா எப்ப பார்த்தாலும் வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தகராறு பண்ணிட்டே இருக்க?
அதுங்க சின்ன சிறுசுங்கய்யா. உறிஞ்சா என்ன ஊதுனா என்ன? சரி சேச்சி, நம்ம வீடு மசூதி தெருவில் தான் இருக்கு. எங்க ஊடுறாது? சுமார் பெருசா மசூதி தெரு புள்ளார் கோயில தகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நம்பர் 14 அதான் உங்க வீடு. கரெக்ட் கரெக்ட் அதேதான். இவ்வளவு கரெக்டா எங்க வீட்டு அட்ரஸ் சொல்றியா? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லி பார்க்கலாம் கரெக்டா. அதானே, அடுத்தவன் பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே, கரெக்டா விசாரிச்சு வச்சிருப்பீங்களா டீடைல்? ஏய் சும்மா வயசான காலத்துல பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணே காலையில 5 மணிக்கு நீங்க மட்டும் தான் தண்ணி அடிச்சு வருவீங்க. நான் 4 மணிக்கு தான் வந்து பைப்பை புடிங்கி போட்டுருவேன். எந்திரா மேடம், போடா போடா எல்லாம் எந்திரிங்க போங்க. இன்னைக்கு கேண்டீன் லீவு, போங்க எல்லாம். ஹலோ மாமா, இன்னும் அந்த குருவி கூடு இருக்கிறதுக்கு தான் ஆசையா? கோபுரத்துக்கு வர இஷ்டம் இல்லையா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உங்க பொண்ண ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சீங்களா, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சீங்களா? மாப்பிள்ள அவ அந்த வினோத்தோட ஆடுறதும் பாடுறதும் சகிக்கல. வெரி பேட் வெரி பேட். இப்படியே போனா உன் பொண்ணு படிச்சு பட்டத்தோட வரமாட்டா, அம்மான்ற பட்டத்தோட தான் வருவா. அப்புறம் நீ அனாதை. யோசிச்சு முடிவு பண்ணு, ஒண்ணு நானா இல்ல அந்த வினோதான். மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. கூல்டம் கூல்டம். நான் சொத்து சேர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறேன். உனக்கு லவ் கேக்குதா? லவ் வா வா, உன்னை பாத்துக்கிறேன். ஏய் நில்லடி, எங்கடி போயிட்டு வர? டூர் போனியா, ஹனிமூன் போனியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறீங்க? என்னடி ஏத்து பேசுற? எவன் கொடுத்த தைரியம் உனக்கு? அவன் கூட ஆட்டம் போடுற அளவுக்கு கொழுப்பு ஏறி போச்சா? கைய கால ஒடிச்சு போட்டுருவான், ஜாக்கிரதை. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார கூட படுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டு பண்ணி இந்த அப்பன் அதை விட்டுட்டு. ஏய் என்னடி அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ராக்கி தம்பி உன் மேல ஆசைப்பட்ட அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எவன் கூட ஆட்டம் போட்டு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கே உனக்கு காலேஜ் வேண்டாம் கர்மாதி வேண்டாம் நினைச்சிருந்தா துட்டுக்கு துட்டும் கிடைச்சிருக்கு. கண்ட கபோதி பசங்க கூட சுத்திட்டு இருக்க மாட்டேன். இப்போ ஒண்ணு கட்டு போல, இனிமே இந்த வீடு தாண்டி உனக்கு சர்வாசம். என்னடி அப்பா, ஓடி உள்ள. காணா அவ காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தம்பி நம்ம ஒட்டுறதே இல்ல, தனியா கலந்துக்கிறான். இங்க பாடுறா. ஏய் இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, மனசே சரியில்லை. நான் சொல்லல வந்து நீ காலேஜுக்கே வரல. என்ன நடக்குதுன்னே தெரியலடா, அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. வரல, அதுக்கு என்ன பண்ணானுங்கிறப்போ எப்படியாவது இந்த செல்லை கொண்டு போய் நந்தினி கிட்ட சேர்க்கணும்டா. செல்ல எப்படிடா கொடுப்ப? அவ எங்க இருக்கானே தெரியாது. நான் வேணா செல்லு சேல்ஸ்மேன் மாதிரி கொண்டு போய் கொடுத்தா? அது வேணான்ட்டா வேற ஐடியா கேக்குறான். அப்போ ஜெயம்பரத்துல உள்ள கைது கட்டி இறங்குவாங்கல்ல, அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துறேன். டேய் அவன் ஒண்ணும் ஓட்டு வீடும் கட்டல, அவங்க அப்ப ராஜீவ் இல்ல சங்கு. சங்கா? சங்கு தெரியுமா? சங்கு ஆமா. அறுத்துருவான். சங்குன்ட்டு கைய ஒரு மாதிரி காட்டுறேன்.
நீங்க போய் ஓகே இருடா விஷயத்தை கேட்டு போங்கடா சீரியஸான டைம்ல சொல்லு 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 இதுக்கு சரியான ஆள் சத்யா தான் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க ஆமாடா நானும் சிபிஐ கோச்சா நடத்திட்டு இருக்கேன் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிருச்சு இனி அவனை வேற கண்டுபிடிக்கணுமா வாங்குற ஆளுக்கு போய் தேடுவான் வரேன் அவனை மச்சான். கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு இருக்கிற முடியும் போயிரும் போலுக்கு எஸ் கம் இன். கேஸ் கம்பெனில இருந்து வரோம் உங்ககிட்ட பேசணும் இப்ப பேசுற மூட்ல இல்ல. சார் சொல்ல வேண்டியது எங்க கடமை சார் சார் இப்பெல்லாம் கேஸ் வெடிச்சாவே மாமியாருக்கு பிடிக்காத மருமகளும் புருஷனுக்கு பிடிக்காத பொண்டாட்டியும் அக்காக்கு பிடிக்காத தங்கச்சியும் இப்படி பொண்களை பார்த்து தான் சார் கேஸ் எல்லாம் வெடிக்குது பாதிக்கப்படுறவங்க பொண்ணுங்கிறதுனால தான் ஆம்பளைங்களை அலட்சியமா நடத்துறாங்க கேஸ் எப்படி வெடிக்குதுன்னு சொன்னா ராஜா நீ கிளம்புறியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார் நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஒரு சைடு குக்கரை வச்சிருப்போம் இன்னொரு சைடு ஏதாவது தாளிப்போம் தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆயில் டிராப்ஸ் எல்லாம் அந்த டியூப் மேல பட்டு சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் சார் அது நம்ம கண்ணுக்கும் தெரியாம போயிடும் இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா இந்த பர்னர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது நல்லா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் ரெட் கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சார் சோ நம்ம வீக்லி ட்வைஸ் பிரஷால பர்னரை கிளீன் பண்ணி அத கோல்டன் கலர்ல வச்சிட்டோம்னு சொன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார் இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க எம்டிக்கு போன் அடிச்சு தர பேசுங்க சோ எரியிற நெருப்பை விட வேஸ்ட் ஆகுற கேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு நிமிஷம் சார் இந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது சார் இதை மட்டும் மாத்துறதுக்கு எங்களை அலோ பண்ணணும் சார் லட்சுமி வரேங்க ஐயா என்னங்க ஐயா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். யார் போறீங்க? நான் போறேன் சார் சரி போங்க. நீங்க உட்காருங்க தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். செல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சார் அதை இங்க வச்சிருங்க. வேற யாராவது இருக்கா? இல்ல சார் டூல்ஸ் மட்டும் தான் இருக்கு வேணா செக் பண்ணுங்க சார் சரி போங்க. லட்சுமி ஐயா கிச்சனை மட்டும் காட்டுமா. சரிங்க ஐயா நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா கேளுங்க உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தான் நான் என் மாமாவை 3 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்ப காதலோட வலி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தயவு செஞ்சு இந்த செல்ல நந்தினிட்ட கொடுத்து வினோத் கிட்ட பேச வச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா கொடுத்துறேன் நீங்க செய்யற இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் வரங்க சார் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் செல் எடுத்துக்கலாமா சார் ஓகே சார் தேங்க்யூ ஓகே சார் ஐயா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாவி கொடுங்க ஐயா அந்த கழுதைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த போனமா வந்தமான்னு இருக்கணும். மறக்காம பூட்டிட்டு வா. சரிங்க ஐயா சாப்பாடு அப்படியே இருக்கு ஏம்மா சாப்பிடல ஏம்மா சாப்பிடல எனக்கு வேண்டாம் அம்மா சாப்பிடுமா வேண்டாம் சொல்றேன் சாப்பிடுமா ஏத்துக்கு போகல சொல்றேன் சாப்பிடுமா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா நான் செத்து போறேன் சாப்பிடுமா செல்லம் சாப்பிடுமா இருக்க வேண்டாம் இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாரு வினோத் தம்பி இத கொடுத்து போன் பண்ண சொன்னாருமா அப்பா வெளியே வெயிட் பண்றாரு செல்போன் விஷயம் தெரிஞ்சு அதை கொண்டுடுவாரு வினோத் சொல்லு வினோத் என்னாச்சு? பேச வினோத் சொல்லு நந்தினி என்னாச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத் காலேஜ்க்கு இனிமே என்னால வர முடியாது வினோத் ஏன் நந்தினி உன்னை பார்க்கணும் போல இருக்கு வினோத் வினோத் சொல்லுமா. டூருக்கு போன இடத்துல நடந்த சம்பவத்தை ராக்கி எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி? என்ன விலைக்கு வாங்கிட்டோம்
எனக்கு ரொம்ப பயமா நான் இருக்கேன். பயப்படாத. பயந்த காதலிக்க கூடாது. இந்த உலகமே எடுத்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அதான் உண்மையான காதல். இந்த பிறவில உனக்கு நான் எனக்கு நீங்க அந்த ஆண்டவன் எழுதிட்டான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமா நான் பாத்துக்கிறேன். நீ எங்க இருக்க வந்து உங்க அப்பனை ஒரு வழி பண்ற. பாத்துக்குவா பாத்துக்குவார். பரதேசி நாய வருவாண்டி வருவான். என்ன மாதிரி வருவானா? இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். மிச்சம் மீது தின்னுட்டு இருக்கிற வேலைக்கார நாய் நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்றாளா? அந்த பசங்க வினோத்தோட ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா இங்கேயும் அவர்களை வெட்டி போட்டிருப்பேன். வரண்டி வந்து உனக்கு முடிவு கட்டுறேன். மாப்பிள பிரச்சனை எல்லை மீறி போயிட்டு இருக்கு மாப்பிள. அவ டூர் போயிட்டு வந்ததுல இருந்து அவளை ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த செல்லு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த செல்லை பிடிங்கி உடைச்சிட்ட மாப்பிள. நீ உடனே அடியாளை கூப்பிட்டு இமீடியட்டா இங்க வாங்க மாப்பிள. அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்கணும் மாப்பிள. உங்ககிட்ட என் பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது என் கடமை மாப்பிள. நில்லு நந்தினி. நீ எதுக்குடா இங்க வந்த? நந்தினிங்கடா. நந்தினி எங்க? மேல இருக்கா. நந்தினி நந்தினி. எனக்கு பயமா இருக்கு. எங்க கூட்டிட்டு போயிடு. எங்க போயிடலாம். அழாதம்மா. நான் வந்துட்டேன். நான் கூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இரு. அழாத நந்தினி. இருக்கல்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உனக்கு எவ்வளவு பிரிக்க முடியாது. இருக்க நினைச்சு அவளை நான் வெட்டி சாச்சு. ஆமா எங்க அவன்? உங்க அப்ப மேலதான் இருக்கான். போய் பாரு. போடா. ஏய் போடா.
என்னாச்சு தாத்தா? அப்பா அங்கிள் பேச சொல்லுங்கப்பா. ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் கிட்ட அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க அங்கிள், என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க கொடுத்த கிட்னியை நீங்களே எடுத்துக்கோங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் என்ன பாருங்க அங்கிள். நான் வேணா உங்களுக்கு டெக்ஸ்ட் சொல்றேன் அங்கிள். அங்கிள் நீங்க உயிரோடு இருந்தா பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பீங்க அங்கிள். நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும் அங்கிள். அப்பா ப்ளீஸ் பா, என் கிட்னி எடுத்து அங்கிளுக்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் பா அப்பா. வேண்டாம்மா, வேண்டாம். நான் வாழ்ந்து முடிஞ்சவன். நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன்னால இந்த நாட்டுக்கு பெருமை சேரணும். இந்திரா காந்தி மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, ஒரு கல்பனா சாவ்லா மாதிரி, அவங்கள போல நீயும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். அதான் என்னோட ஆசை. வினோத், அது உங்க அங்கத்துல ஒரு உறுப்பா பிறப்பேன். பெருக்க முடியாது. கண்டேனே கர்ணனை நிஜத்திலே, இந்த காட்சி இப்போ நிலைத்து